ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சம்பா ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏதோ ஒரு காய்கறி நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லாதனால பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சம்பா ரவையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ சம்பா ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ சம்பா ரவை கோதுமை ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்கி விட்டுக்கலாம். இப்போ சுவையான சம்பா ரவை கோதுமை உப்புமா ரெடி. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.